உட்டன் நீடில் வந்து யூஸ் பண்ணி எப்போ நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்டன் நீடிலில் நம்ம வந்து லோடிங்காக யூஸ் பண்ணுறது. பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த நீடில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி 90 டிகிரியில் நீடிலை வந்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நீட்டாக அழகாக வரும். 90 டிகிரியில் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து அந்த நீடில் வந்து கீழ்ப்பக்கமாக உதிர்ந்து போயிடும், கீழே வந்துடும், நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. அதனால் எப்போவுமே நீடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 90 டிகிரியில் பிடிச்சி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எப்போவுமே சிங்கிள் பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். என்ன சைஸாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி சிங்கிள் பீடாகவே பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நீடில் வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி 90 டிகிரியில் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒர்க் பண்ணுறீங்க, ஆரி ப்ளவுஸ் ஒர்க் வந்து ஹெவி ப்ளவுஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி பீட்ஸ் வந்து லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். ஒர்க்கிங் டைமுமே நமக்கு வந்து சேவ் ஆகும். அதாவது ஒரு 1 hour நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ½ an hourலேயே நம்ம வந்து முடிச்சிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.